நீண்ட நெடிய காலமா நம்ம வந்து இந்த கார்த்திகை தீப திருநாளை நம்ம கொண்டாடி வந்திருக்கிறோம். அதுல ஒரு அங்கமா மாவழி சுத்துறது நெடுங்காலமா நம்ம இதை சுத்திட்டு இருக்கோம். அதாவது இதுக்கான வரலாற்று ஆவணங்கள் நம்ம பார்க்கும்போது கிருஷ்ணகிரியில ஐங்குந்தம் பாறை ஓவியங்கள்ல கார்த்தி சுத்துற ஒரு படங்கள் வந்து வரையப்பட்டிருக்குது. அதோடைய காலம் எதுன்னா கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் வரையப்பட்ட பாறை ஓவியம். அப்போ இவ்வளவு பழமையான ஒரு பழக்கம், ஒரு சடங்கு இன்னைக்கு வந்து வழக்கொழிந்து போயிருக்குது. யாருமே கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் எங்க ஊர்லயே இந்த மாவழி சுத்துற பழக்கம் வழக்கொழிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறமா நாங்க இப்போ வேணும் சொல்ற மாதிரி எங்க ஊர்ல நாங்க பனை கனவு திருவிழா நடத்துவோம். அந்த பனை கனவு திருவிழாவை நான் தான் நடத்தினேன், நான் ஒரு ஆள் தான் நடத்தினேன்னு சொன்னாரு. அதுல உண்மை இல்லை. அது ஒரு மிகப்பெரிய ஒரு நண்பர்கள் குழு, அவங்களோட சேர்ந்துதான் நம்ம அந்த திருவிழா நடத்துறோம். தொடர்ந்து 4 ஆண்டுகளை நம்ம நடத்திருக்கோம். அடுத்த வருடமும் வந்து அது நடக்கும். அது அந்த திருவிழா மூலமா நம்ம தொடர்ந்து வந்து இந்த மாவழியை பற்றிய பெரிய விழிப்புணர்வு பண்ணதுக்கு அப்புறமா இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டு இன்னைக்கு நிறைய பேர் அதை சுத்த துவங்கி இருக்காங்க. இது வந்து பல காலமா நம்ம இதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். இடையில நம்ம இதை மறந்துட்டோம். இதனால எந்த விதமான இயற்கைக்கு பாதிப்போ இல்ல உடல் நலத்துக்கு கேடு எதுவுமே இல்லை. ஆனாலும் இதை நம்ம மறந்துட்டோம்.